விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவன தலைவர் ஐயா ஈசன் முருகசாமிகளுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விவசாயத்தின் வாழ்வாதாரத்தையே முடக்கக்கூடிய சிவில் நடைமுறையை கூட்டுறவு சங்கங்களிலே அமுல்படுத்தும் பொழுது நாங்கள் இருக்கின்ற சிறு குறு விவசாயிகள் அனைவரும் பாதிக்கப்படுவோம். அது இனிமேல் கூட்டுறவு சங்கங்களில் யாரும் கடன் வாங்க முடியாத நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே மாநில அரசு திட்டமிட்டு இன்றைய இந்த நடைமுறையை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை கேட்கின்ற பொழுது இங்கே கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இன்னும் எங்களுக்கு எதுவும் தகவல் வரவில்லை என்று ஒரு தவறான தகவலை கூறுகிறார்கள். ஆகவே மாநில அரசாங்கம் இதை உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு எடுத்து கூட்டுறவுத்துறை அரசாணையை திரும்ப பெற வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு எங்களுக்கு இதை ரத்து செய்யாவிட்டால் அனைத்து விவசாயிகளையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம். சிவில் நடைமுறை என்பது புதிதாக கூட்டுறவு சங்கங்களிலே இந்த ஆண்டு அமல்படுத்துகிறார்கள். அவ்வாறு அமல்படுத்தும் பொழுது விவசாயி கடன் வாங்க முடியாத நிலைமை ஏற்படும். சிவில் என்பது ஒரு தனியார் அமைப்பினுடைய ஒரு தரவு. அந்த தனியார் அமைப்பு யாரை வேண்டுமானாலும் நல்ல கடன்காரர் கெட்ட கடன்காரர் பிரிக்க முடியும். நல்ல கடன்காரர் கெட்ட கடன்காரர் என்ற முறையில பிரிக்க முடியும். அந்த தனியார் அமைப்புடைய நம்பிக்கை என்பது இன்னும் சரிவர நிரூபிக்கப்படவில்லை. ஆகையால் தமிழக அரசு உடனடியாக இந்த அரசாணையை திரும்ப பெற்று எப்பொழுதும் போல வழக்கமாக கொடுக்கிற நடைமுறையின் அடிப்படையிலேயே இருக்கிற விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக ஐயா